வித்யா, யானை தந்தம் பார்த்திருக்கியா நீ? பார்த்திருக்கேனே. எங்க பார்த்திருக்க? கோவில் எல்லாம் யானை இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த யானைகிட்ட இருக்கும்ல தந்தம், தான் யானை தந்தம். ரொம்ப அறிவான பேச்சு. நான் அப்படி கேட்கல, அந்த யானை தந்தத்தை வீட்டில் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்திருக்கியான்னு கேட்டேன். வீட்டில் யானை தந்தம் வச்சிருக்கிறதுலாம் நான் பார்த்ததில்லப்பா. கேரள நடிகர் மோகன்லால் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டில் 10 யானை தந்தம் 45 கிலோ மதிப்புள்ள யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்காராம். இன்னொருன்னு சொல்ற? இதை வந்து மோகன்லாலே சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ நாள் சொல்லாம இப்பயும் அவர் திடீர்னு இதை சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? மோகன்லாலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் சரியா. மலையாள திரையுலகில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய படங்கள் எல்லாமே அற்புதமான படங்களை கொடுத்து மிகப்பெரிய உலக அளவில் ஃபேமஸான ஒரு நடிகர்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் வந்து கடந்த 2011ஆம் ஆண்டு வந்து மோகன்லால் வீட்டுக்கு வந்து வருமான வரித்துறை வந்து சோதனைக்கு போகிறாங்க. போகும்போது அவரோட வீட்டில் இருந்து 4 யானை தந்தங்கள் அனுமதி இல்லாமல் வச்சுருந்ததுக்காக அந்த யானை தந்தங்களை பறிமுதல் பண்ணி வனத்துறை கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த வழக்கு கேரள நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. அது தொடர்பாக வந்து மோகன்லால் என்ன பண்ணுறாருன்னா கேரள அரசுக்கிட்ட போய் முறையிடுறாரு. என்னோட யானை தந்தத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதன் பேரில் வந்து யானை தந்தம் அவருக்கு திரும்ப வழங்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆவணங்கள்லாம் போலியானது அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்கிறாங்க கேரள உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில தான் நடிகர் மோகன்லால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட வந்து 10 யானை தந்தங்கள் இருக்குது, 45 கிலோ மதிப்புள்ள பல்வேறு பொருட்கள் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது, சிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. அது எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரள வனத்துறை வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது தங்களிடம் உள்ள வனவிலங்கு சார்ந்த பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, வனத்துறை சார்ந்த பொருட்கள், அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அறிவிக்கணும், நீங்களாகவே அறிவிக்கணும். அதுக்கு கீழே நாங்கள் பொது மன்னிப்பு வழங்குகிற திட்டம் ஒன்று இருக்குது அப்படின்படி இந்த கேரள வனத்துறை அறிவிச்சது. இதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா மோகன்லால் அவர்கள் என்கிட்ட, அதாவது ஆல்ரெடி ஒரு 4 தந்தம் இருந்துச்சு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ராவாக 6 தந்தம் இருக்குது. அது கூட வந்து இந்த கிருஷ்ணர், ராமர், திருப்பதி ஏழுமலையான் இது போன்ற சிலைகள்லாம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள்லாம் இருக்குது. மொத்தம் 45 கிலோ மதிப்புள்ள அந்த சிலைகள்லாம் இருக்குது, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அதையெல்லாம் கேரள வனத்துறைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு விண்ணப்பமும் கேட்டிருக்கிறதா நமக்கு வந்து இப்போ தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இந்த யானை தந்தம் விஷயம்தான் வந்து இப்போ கேரள திரையுலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் மோகன்லால் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தன்னிடம் இருக்கும் 10 யானை தந்தங்களும் 13 யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகளுமே பரம்பரை சொத்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிஃப்டாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிசு பொருட்களாக வந்தது இவையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேரள வனத்துறை கிட்ட சொல்லியிருக்காரு. இதை அடுத்து என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேரள வனத்துறை வந்து இதெல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக உட்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வெளியாகியிருக்கு. அப்போ அருண், அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்களா? ஆமாம், அதாவது நடிகர் மோகன்லால் அவர்களிடமிருந்து அந்த யானை தந்தங்கள்லாம் பறிமுதல் செய்யப்படுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.